Hi students, welcome to Umpada Academy. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நியூ ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி ஓல்ட் ஆஸ்பிரண்டா இருந்தாலும் சரி நம்ம என்ன சார் சொல்லியிருக்கோம் ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் டிஸ்கஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் சிலபஸ் வந்து டீகோட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வகையில் எத்தனை இயர் क्वेश्चन பேப்பர்ஸ் டீகோட் பண்ணி லாஸ்ட் 2 இயர் क्वेश्चन பேப்பர் டீகோட் பண்ணி பார்த்தா போதும் சார் அதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா நம்ம கரண்ட் ட்ரெண்டுக்கு எப்படி क्वेश्चन பேப்பர் கொண்டு போகிறாங்க எப்படி பேட்டர்ன் கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற பற்றி தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி என்ன 2023 क्वेश्चन பேப்பர் டீகோடிங் பார்த்தாச்சு இப்போ 2022 क्वेश्चन पेपर एनालिसिस பார்க்கலாம் அப்புறம் கடைசியா வந்து ஒரு எண்ட்ல கன்க்ளூஷன் வரலாம் ஓகேங்களா சோ 2022 ல என்ன சார் क्वेश्चन கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन on which river Tehri dam was constructed தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க இது எந்த ஆறுன்னு கேட்டீங்கன்னா பாகீரதி ஆற்று குறுக்கே தான் சார் இதை வந்து கட்டிருக்காங்க இது வந்து எங்க இருக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்ல 10வது புக்லயே இருக்கு சார் எந்தெந்த ரிவர் மேல எந்தெந்த மாதிரி அணையெல்லாம் வந்து இருக்கு அப்படின்றத வந்து நீங்க வந்து பாத்துக்கணும் சார் ஓகேங்களா அந்த பேசிஸ்ல வந்து நம்ம காவேரி ரிவர் மேல எந்த அணை சார் இருக்குன்னு கேட்டா மேட்டூர் டேம் அதே போல நம்ம நர்மதா ரிவர் மேல சர்தார் சரோவர் ப்ராஜெக்ட் இருக்கு இங்க நம்ம क्वेश्चनல கொடுத்த பாகீரதி டேம் எங்க சார் இருக்கு சாரி தெகிரி டேம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாகீரதி ரிவர் மேல இருக்கு ஓகேங்களா சோ இதுக்கான டேட்டாஸ்மே வந்து நீங்க பாத்துக்கோ தமிழ்லயுமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க சார் பாருங்க சார் தெகிரி அணை எது மேல சார் இருக்கு பாகீரதி ரிவர் ஓகேங்களா பாகீரதி ரிவர் மேல வந்து தெகிரி அணை வந்து கட்டப்பட்டுள்ளது அதே போல மோட்டூர் அணை எங்க இருக்கு காவிரி அணை மேல வந்து கட்டியிருக்காங்க சர்தார் சரோவர் திட்டம் எங்க சார் வந்திருக்கு நம்ம நர்மதை ஆற்று மேல தான் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ அடுத்த क्वेश्चन போயிடலாம் சார் நம்ம செகண்ட் क्वेश्चन போய்டும் செகண்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்கன்னா which country share its shortest border with India குறுகிய நிலையில இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன சார் கேட்டினா ஆப்கானிஸ்தான் சோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் border ஷேர் பண்ணிக்கிற country எதுன்னு கேட்டினா பங்களாதேஷ் அது உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் எவ்வளவு கிலோமீட்டர் ஷேர் பண்ணிது 4156 கிலோமீட்டர் ஷேர் பண்ணிது அதே போல நம்ம ஆப்கானிஸ்தான் எத்தனை கிலோமீட்டர் ஷேர் பண்ணுது அப்படின்னா 1600 கிலோமீட்டர் தான் வந்து ஷேர் பண்ணுது சோ அதுமே வந்து நம்ம ஸ்கூல் புக் டேட்டால வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கும் சார் இந்தியா பிசியோகிராபிக் டிவிஷன் அந்த லெசன்ல வந்து பிரிச்சு வச்சுக்கலாம் சோ இது வந்து நம்ம எதுக்குள்ள சார் இந்த டாபிக்கை செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த டாபிக்ல வந்து நம்ம வந்து இதை செக்ரிகேட் பண்ணலாம் சோ ஆப்கானிஸ்தான் இங்க பாருங்க 106 கிலோமீட்டர் நில எல்லை குறுகிய நில எல்லையை ஆப்கானிஸ்தான் 106 கிலோமீட்டர் வந்து பகிர்ந்து கொள்கிறது அப்படின்ற போல தமிழ்லயுமே கொடுத்துறா இங்கிலீஷ்லயுமே வந்து அதுக்கான டேட்டா இங்க இருக்கு ஓகேங்களா சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டுவோம் நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன சார் கேட்டிருக்காங்க வேர் இஸ் த நேஷனல் ஜூட் போர்ட் ஹெட்குவார்ட்டர் இஸ் லொகேட்டட் தேசிய சன்னல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பாருங்க சார் கொல்கத்தா தான் ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஸோ இது மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துருவாங்க நம்ம 10th புக்கில் 4th லெசன் வந்து என்னென்ன பாக்ஸ் கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த பாக்ஸ் கண்டென்ட்லாம் வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும் சார் ஓகேங்களா ஸோ தேசிய சன்னல் வாரியத்தின் தலைமையகம் எங்களுக்கு கொல்கத்தாவில் உள்ளது இதை வந்து எந்த டாபிக்கில் செக்ரிகேட் பண்ணலாம்னா மினரல்ஸ் அந்த டாபிக்கில் கனிமங்கள் அந்த டாபிக்கில் வந்து செக்ரிகேட் பண்ணலாம் சார் ஸோ அடுத்த क्वेश्चन என்ன சார் கேட்டிருக்காங்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் லொக்கேட்டட் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க சதுப்பு நிலக்காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது எல்லாருக்குமே தெரியும் சார் நம்மளோட கடலூர் மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது ஸோ அப்படி கடலூர் மாவட்டத்தில் என்ன சார் அமைஞ்சிருக்கு கேட்டீங்கன்னா பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் லொக்கேட்டட் இன் சிதம்பரம் கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல சிதம்பரத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுதான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஸோ நமக்கு ஆப்வியஸா இன்னொரு விஷயமே தெரியும் ஸோ ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உலகிலே மிகப்பெரிய சதுப்பு நில காடாக இருப்பது எது அப்படின்ற क्वेश्चनக்கு நீங்க கமெண்ட்ல வந்து ஆன்சர் பண்ணுங்க சார் ஓகேங்களா சோ இந்த क्वेश्चनக்கான டேட்டாவுமே வந்து நம்ம 10th புக்ல தான் கொடுத்திருக்காங்க உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடாக உள்ளது வந்து நம்ம பிச்சாவரம் தான் இது நம்ம क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா கடலூர் மாவட்டம் சார் ஓகேங்களா சோ அடுத்த क्वेश्चन போய்டும் அடுத்த क्वेश्चन என்ன சார் கேட்டிருக்காங்க which country is the largest producer of platinum in the world பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலே மிகப்பெரிய நாடு எது அப்படின்ற கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான டேட்டா எங்க இருக்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கான டேட்டா ஸ்கூல் புக்ஸ்ல 6th to 10th வரையும் எங்கேயுமே கவர் ஆகுது சார் இது எங்க கவர் ஆகுதுன்னா நம்ம 12th புக்ல தான் இருக்கு ஓகேங்களா இங்க பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் பிளாட்டினம் இன் த வேர்ல்ட் இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஆன்சர் டி தான் இங்க பாருங்க தென்னாப்பிரிக்கா பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலே மிகப்பெரிய நாடாகும் ஓகேங்களா சார் இந்த ஒரு லெசன் மட்டும்
இந்த டாப்பிக்கில் மினரல்ஸ் அண்டு பவர் பிளான்ட்ஸ் இது போல லெசனில் கனிமங்கள் பற்றி படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்காக டேட்டா 12th புக்கில் 3rd லெசன் 4th லெசன் அது கூட வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும் சார். ஸோ இது வந்து 10th புக்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் 7th புக்லேயும் படிக்கணும், அதுக்கப்புறம் 12th வந்து நீங்கள் 11th 12th புக்கு ஃபுல்லாகவே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே படிக்க தேவை சார். 12th புக்கில் 3rd லெசன் 4th லெசன் அதை மட்டும் பிடிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸில் 10th புக்கில் என்னென்ன கவர் ஆகுதோ அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற டாபிக்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் சார். ஓகேங்களா? இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாரு, லார்ஜஸ்ட் ரிசர்வ் யார் வந்து உற்பத்தி அதிகமாக பண்ணுறா, யார் வந்து இருப்பு வந்து அதிகமாக வச்சிருக்கா, அது போல் டேட்டாஸ் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்கு, +2 புக்லேருந்து வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க, ட்ரில்லிங் ஆஃப் ஆயில் வெல் இஸ் த ஓல் ட்ரில்ட் இன் டேஷ் லேயர் ஆஃப் எர்த்னு கேட்டிருக்காங்க. புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்பட்டன. புவியில் வந்து எங்கே சார் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைப்பாங்க, உட்கவசமா வெளிக்கவசமா உள்கருவா வெளிக்கருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இல்லை, நம்ம மேலோடு புவியோட மேலோடு கிரஸ்டில் தான் வந்து என்ன பண்ணுவாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் கிணறுக்கான ஆயில் ட்ரில் வந்து போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து கிரஸ்ட் தான். இது எந்த டாப்பிக்கில் சார் நம்ம பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மினரல்ஸ் கனிமங்கள் டாப்பிக்கிலேயே வந்து நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அசர்ஷன் கூற்று என்ன சார் கொடுத்துருக்காங்க, தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு இஸ் லொகேட்டட் இன் டெக்கான் பிளேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்ன சார் கொடுத்துருக்காங்க, டியூரிங் கிரெட்டேஷியஸ் பீரியட் திஸ் ஸ்பாட் காட் செப்பரேட்டட் ஃப்ரம் கோட்வானா லேண்ட். இப்பகுதியை வந்து கிரெட்டேஷியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோட்வானா நிலப்பகுதியிலிருந்து உருவான ஒரு பகுதியாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சார். இது கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் தான். இதுக்கான டேட்டா எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் 6th லெசன் ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒரு லெசன் இருக்குது சார். அந்த லெசன்லாம் வந்து இதுக்குமே இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு எப்படி சார் முதல்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் வந்து ஹிமாலயாஸ் எப்படி சார் உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கோட்வானா லேண்ட் வந்து ஒரு பகுதி வந்து பிரிஞ்சு வந்து யுரேஷியன் லேண்டில் வந்து ஜாயின் ஆகும்போது தான் நம்ம ஹிமாலயா உருவாச்சு. ஸோ பிரிஞ்சு வந்த பகுதியாக என்ன இருக்குன்னா நம்ம தமிழ்நாடுமே வந்து அதில் அமைஞ்சிருக்கு. அதை தான் வந்து எங்கேயுமே கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் 135 மில்லியன் இயர்ஸ் அகோ தான் இது வந்து நடந்திருக்கு. இதுவுமே வந்து அப்கமிங் எக்ஸாம்லுமே வந்து கேட்கலாம் சார். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டேட்டா எங்கே இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் என்ன சார் கொடுத்துருக்காங்க, அடுத்த கொஸ்டின் வந்து மேட்சிங் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. என்னென்ன சார் கொடுத்துருக்காங்க பொறுத்துக்களை, ஹில் ஸ்டேஷன் அண்ட் ஸ்டேட்ஸ் மலைவாழ் இடங்களும் மாநிலங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ எந்தெந்த மாநிலம் வந்து எது கூட வந்து மேட்ச் பண்ண போகிறது இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்க சார், முசோரி வந்து எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உத்தரகாண்டில் இருக்குது. ஷிம்லா எல்லாருக்குமே தெரியும் இமாச்சல பிரதேஷில் இருக்குது. மூணார் கேரளாவில் இருக்குது. டார்ஜிலிங் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேங்களா சார்? இங்கே தமிழில் வந்து ஆப்ஷன் வந்து கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன சார் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4, அப்படி 4 செக்ரிகேட் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வருது சார். அதுக்கப்புறம் ஷிம்லாவுக்கு வந்து 1, இதுக்கப்புறம் செகண்டுக்கு 1ன்னு கேட்டால் நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். மற்ற 2 ஆப்ஷனுக்கு ஆன்சர் தெரியலாமல் ஓகே தான். ஸோ ஃபஸ்ட்டு 2த்துக்கு வந்து எங்கே இருக்குன்னு தெரிஞ்சாவே நம்ம வந்து எலிமினேட் ஆப்ஷனில் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுக்கான டேட்டா எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கான டேட்டாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது, 7th புக்கில் இருக்குது சார். பாருங்கள் எந்தெந்த ஹில் ஸ்டேஷன் வந்து எங்கெங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற பற்றி கொடுத்துருக்காங்க. கொடைக்கானல் நம்ம தமிழ்நாட்டிலுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம கொஸ்டினில் கேட்டது முசோரி உத்தரகாண்ட். அதுக்கப்புறம் என்ன சார் டார்ஜிலிங் கேட்டிருந்தாங்க வெஸ்ட் பெங்கால். அப்புறம் மூணார் கொடுத்துருந்தாங்க கேரளா. நெக்ஸ்ட் வேற என்ன சார் இருந்துச்சு, வேற என்ன இருந்துச்சுன்னா ஷிம்லா எங்கே சார் இருக்கு, இமாச்சல் பிரதேஷ். ஓகேங்களா? ஷிம்லா இமாச்சல் பிரதேசம், மூணார் கேரளா. அதுக்கப்புறம் டார்ஜிலிங் மேற்கு வங்காளம், உத்தரகாண்ட் இங்கே வந்து நைனிடால் தான் கொடுத்துருவாங்க, முசோரி கொடுக்கல. ஸோ தமிழில் வந்து முசோரி வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா சார்? அதுக்கப்புறம் வேறு என்ன சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் விச் இஸ் த ராங்லி மேட்ச் அப்படின்ற போல ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இவற்றில் எது தவறாக பொருந்தி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஸோ இதில் எது தவறாக பொருந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பற்றி கொடுத்துருக்காங்க முதல்ல பாருங்கள். செடிமெண்ட்ரி ராக், இக்னிஷியஸ் ராக், மெட்டமார்பிக் ராக். தீப்பாறைகள், படிவுப்பாறைகள், உருமாறிய பாறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க சார். இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ராக்கோட எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ படிவப்பாறைகள் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது,
ஆற்று படிவம் மூலிமா ஆறு வந்து கடந்து வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அது எரோடாக அந்த எரோடாகிற மிச்சஸ்லாம் வந்து எங்கே சார் போய் டெபாசிட் ஆகுதுன்னா நம்ம கீழே தான் சார் டெபாசிட் ஆகுது. ஸோ அதைதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா படிவப்பாறைகள்னு சொல்லுவோம். ஸோ ஆற்று படிவத்தல் மூலமா ஃபார்ம் ஆகுது தான் படிவப்பாறை. அதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன் அப்படின்ற போல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் என்னென்னா சாண்ட்ஸ்டோன் லைம்ஸ்டோன் இது ரெண்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா செடிமெண்ட்ரி ராக் மூலிமா தான் ஃபார்ம் ஆகுது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன் தெரிஞ்சாவே நீங்கள் என்ன பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இக்னிஷியஸ் ராக்குக்கான எக்ஸாம்பிள் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து எலிமினேட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ. ஏன்னா அவங்க வந்து என்ன கேட்டுக்காங்க ராங்லி மேட்ச். ஏ தான் வந்து சார் ராங்காக வந்து மேட்ச் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே வந்து கரெக்டாக தான் மேட்ச் ஆகிருக்கு. இதுக்கான டேட்டாஸுமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் 7th புக்லையுமே இருக்குது, 9th புக்லேயும் இருக்குது, 11th புக்லேயும் இருக்குது. ஸோ இந்த இன்ட்ரூசிவ் இக்னிசியஸ் ராக் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களா சார் சில் அப்படின்ற வார்த்தை இது வந்து 11th புக்கில் மட்டும்தான் இருக்குது நமக்கு. ஸோ அதனால் நம்ம இதுக்கு 11th புக் படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அது அவசியம் இல்லை சார். நமக்கு என்ன ஆப்ஷனை வச்சு எலிமினேட் பண்ணுற ஒரு மெத்தட் தெரிஞ்சாலுமே நம்ம ஒரு எப்படி எலிமினேட் பண்ணலாம், ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ படிவப்பாறை செடிமெண்ட்ரி ராக்கோட எக்ஸாம்பிள் சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது இக்னிஷியஸ் ராக் இல்லைன்னு வந்து தெரிஞ்சிட போகுது. ஸோ இதை வச்சு இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்மே வந்து நிறைய வளவலன்னு போக தேவையில்ல. ஓகேங்களா சார்? இதுக்கப்புறம் நம்ம 2022-23 ப்ரீவியஸ் கொஸ்டின் அனாலிசிஸ் லாஸ்ட் இயரில் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு 11 கொஸ்டின் வந்திருக்கு. 22ல் வந்து ஒரு 9 கொஸ்டின்ஸ் இப்போ தான் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா இதுலேருந்து 2023ல் ஒரு கொஷின் கூட இல்லை சார். ஆனால் வந்து 2022 கொஞ்ச நேரத்துக்கு இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ இந்தியா வந்து ஷார்ட்டஸ்ட் பார்டர் எது கூட ஷேர் பண்ணுது, அதுக்கப்புறமே வந்து அந்த தெகிரி டேம் எங்கே வந்து கட்டப்பட்டுள்ளது, அந்த 2 கொஷின் தான் வந்து 2022 கேட்டிருக்காங்க. 23ல் வந்து அதுலேருந்து ரைஸ் ஆகலை. தென் மான்சூன் அண்ட் கிளைமேட் பருவமழை மற்றும் காலநிலை வந்து 23ல் ஒன்றும் 22ல் வந்து இப்போ பார்த்த கொஷின் பேப்பரில் ஒன்றுமே இல்லை, நீங்களுமே பார்த்துருப்பீங்க. அதே போல் கிராப்ஸ் பயிர்களில் வந்து ஈக்குவலாக கேட்டிருக்காங்க. அதுபோல் இந்தியன் டவுன்ஸ் அண்ட் பிளேசஸில் 23ல் 2வும் 22ல் வந்து ஒரு கொஷினும். அதுக்கப்புறம் எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம மினரல்ஸ் அந்த டாப்பிக்கில் மட்டும் மினரல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், பவர் பிளான்ஸ், கனிமங்கள், தொழிற்கூடங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் இதுலேருந்து பாருங்களேன் இந்த முறை 3 கொஷினும். ஆக்சுவலாக 2022ல் 3 கொஷினும் 2023ல் 2 கொஷின் வந்திருக்கு. நம்ம 2023ல் கொஷின் பேப்பரில் பார்க்கும்போது எதுலேருந்து அதிகமாக ரைஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்குகள் பற்றி பார்த்துருப்போம் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அந்த வனவிலங்குகள் தான் அதிகமான கொஷின் ரைஸ் ஆகிருக்கு சார். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சார் ஐடியா வரும்? இப்போ பாருங்களேன் இந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் 2023ல் வச்சுருக்காங்க, 2022ல் இல்லை. ஸோ நம்ம 2023ல் என்ன கொஷின் கேட்காம இருக்காங்களோ ஸோ அந்த பார்ட்லேருந்து நமக்கு வந்து கொஷின் ரைஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது சார். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்த கொஷினுமே இன்றைக்கி பார்த்த வீடியோலுமே என்ன சார் இருக்கும் பார்த்தீங்கன்னா 10th புக்கில் தான் சார் மேக்ஸிமம் கொஷின் வந்து ரைஸ் ஆகிருக்கும். எத்தனை கொஷின் இருக்கிறது? 9 கொஷின். 9 கொஷினில் வந்து 6 கொஷின் வந்து 10th புக்கில் தான் வந்திருக்கு. மிச்சம் 2 வந்து கொஞ்சம் லோவர் ஸ்டாண்டர்ட் 7th புக்கில் இருந்து ஒரு கொஷின். இது வந்து 9th புக்கு 7th புக்கிலுமே கவர் ஆகுது. ஓகேங்களா சார்? உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், என்ன சார் நீங்கள் டைரெக்டாக வந்து 10th புக்கு படிக்க சொல்லிட்டீங்களே இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி கரெக்ட் சார். ஓகேங்களா? எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்தோடனே 6th, 7th, 8th, 9th, 10th இப்படி தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி போக வேண்டிய அவசியமே கிடையாது. எதை பேசுகிறேன் இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே ஜியாகிரபிக்கு மட்டும்தான். ஓகேங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இதே மாதிரி கேட்டிங்களாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. சரிங்களா? அந்த இண்டிவிஜுவாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் சார் ஜியாகிரபி மட்டும் 10th புக்லேருந்து போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன இருக்குது ஜியாகிரபியில் வந்து ஆல்ரெடி ஓவர் கனெக்டட் ரிலேட்டட் டாபிக்ஸ் வந்து எதுவும் இல்லை சார். இப்போ 6th புக்கில் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 6th புக்கில் என்ன சார் கொடுத்துருப்பாங்க? அந்த யூனிவர்ஸ் பற்றி கண்டங்கள் ஆராயுது அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுக்கும் 10th புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் ஏதாச்சும் ரிலேட்டட் இருக்குங்களா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. 10th புக்கில் வந்து ஒவ்வொரு லெசனும் வந்து இண்டிவிஜுவாலிட்டியான டாபிக்ஸ் தான். ஓகேங்களா? அது இண்டிவிஜுவலாக தனித்தனியாக படிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்கூலில் முடிச்சுட்டு தான் வந்து எங்கே வந்திருப்பீங்க? இந்த எக்ஸாமுக்காக வந்திருப்பேன். டைரெக்டாக வந்து 10th புக்கு எல்லாம் குதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் சார். இதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதுக்கு தான் கொடுக்கணும்னா ஜியாகிரபி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் 10th ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் 7th புக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் வேறு எதுக்கு கொடுக்கணும்னா மற்ற அதர் டாபிக்ஸ் ஒரு டாபிக் வருது பார்த்தீங்களா சார், அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். இது வந்து ஜியாகிரபி சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான். இதுவே பாலிட்டியாக இருந்தால் இதே போல் தான் படிக்கணுமா சார் கேட்டிங்கன்னா பாலிட்டிக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார். ஏன்னா அது வந்து டாபிக் ரிலேட்டாக ஒவ்வொரு கீழே பேசிக்ஸ் படித்தா தான் அது வந்து புரியுன்ற போல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேசிக்ஸ் படிக்கணும், அப்போ தான் வந்து அது கனெக்ட் ஆகும்.
ஹிஸ்ட்ரியுமே வந்து அப்படி தான், பேசிக்ஸ் கனெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்குமே ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நம்ம ஜாகிரபிக்கு வந்து அப்படி பெருசாக கனெக்டிவிட்டி இருக்காது. எது கூட கனெக்டிவிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மான்சூன் அண்ட் கிளைமேட் 10th புக்லேயும் இருக்குது, 8th புக்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் 10th புக்கு கவர் பண்ணுற போதும் 8th புக்கில் இருக்க டாபிக் வந்து மேக்ஸிமம் ஈஸியாக தான் சார் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜாகிரஃபி வந்து இண்டிவிஜுவலாக படிக்கிற சப்ஜெக்ட் தான். 10th நீங்கள் படிச்சுட்டு போகலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்களுமே சப்ஜெக்ட் எடுத்து பாருங்கள், எது கூட இன்டர் கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு. ஸோ இன்டர் கனெக்ட் ஆகாத சப்ஜெக்ட் நீங்கள் எப்போவுமே பேசிக்ஸ்ல போகலாம். இன்டர் கனெக்ட் ஆகாத சப்ஜெக்ட் நம்ம எப்படி படிக்கலாம், எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். 10th புக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் 7th புக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா சார்? இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எக்ஸாமுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகிறீங்க சார். ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக படிங்க, டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஸோ எக்ஸாம் ரொம்ப தள்ளி தானே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து தள்ளி போயிடாதீங்க. இப்போத்துலேருந்தே உழைப்பை போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதுதான் சார் உங்கள் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக படிங்க, ரிசல்ட்டை வாங்குங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.